ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பாப்ஸ்டோரில் இருக்கோம். இதில் வந்து ஹண்டர்ஸ் இருப்பாங்க, ஹைடர்ஸ் இருப்பாங்க. நம்ம வந்து ஹண்டர்ஸை கண்டுபிடிச்சா அவங்க சொல்லணும். இதாங்க நிறையா பேர் வந்து நிறையா விஷயமா வந்து மாறி இருப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சி கரெக்டாக ஷூட் பண்ணுவாங்க. வாங்க இதுக்குள்ளே போகலாம். இப்போ எதுக்கு சவுண்ட் நம்ம இங்கே இருக்குது இந்த பாட்டில் இது பார்க்கணுமா? நீங்கள் தப்பாக ஸ்கூல் வச்சுக்கோங்க. சரி சொல்லுங்கள் மக்கள் வாய்ப்பு யோசிக்கலையா வாய்ப்பில்லையா நீங்கள் இந்த மாதிரி அங்கே யூஸ் பண்ணுறதுங்க. எக்கடா போனியா சொல்லணும் நினைக்கிறேன். இன்னைங்க வந்து இந்த ஒரு கிலோ கூட அடிக்கல. சரி இப்போ தான் நான் சொல்கிறேன். அங்கேயும் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் ஒரு கிலோ கூட மாட்ட மாட்டேங்குது. இந்த மொட்டை மாடியை ஃபஸ்ட்டு வந்து தப்பாக போச்சு. ஜம்ப் பண்ண முடியல. நம்ம ஒரே இங்கே ஒரு பக்கம் தான் இருந்துச்சு. வேற இடமா அது என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலங்க. நம்மளுக்குன்னு பார்த்து ஒரு டைம் மாட்ட மாட்டேன். ஏதாச்சும் கேன வயம் இருக்கானா? இப்படியெல்லாம் எவனா திருப்பீங்களா? திருப்பி எவனா திருப்பான் ஒருத்தையும் இடமும் அடிச்சிட்டேன். இன்னும் அடித்தேன். ஹண்டர் சீனா நான் ஒரு கிலோ கூட அடிக்கலை. நம்ம ப்ராப்ஸ் ஏதாச்சும் ஒழுங்காக ஆடுவோம். இந்த அந்த கான் பாக்கெட்டை மாற்றிடுவோமா? இங்கே தான் கரெக்டாக இருக்கும். நீங்க வேற வெறித்தனமா அடிச்சுக்கிடுவானுங்க. பாம்பு போட்டியா? பாம்பு கிளி நம்மகிட்ட மெடிக்கல் இருக்கு. ஸ்பான் ஆகிடலாமா? ஸ்பான் ஆகிடலாம். இது ஸ்பான் ஆகிட்டோம். முக்கியம் மெடிக்கல் வேஸ்ட்டாக போகுது. தேவையே அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. இவ்வளோ கொஞ்சம் அப்படி இருக்கும். காட்டி நிட்டிக்கலாம். இந்த பக்கிட்டே பார்த்தியா? பாம்பு பக்கரி இது பயங்கரமான பாம்பு பக்கரிங்க. பாம்பு பக்கரி பின்னாடியே வரான். முடிச்சிட்டியா? சரி பயங்கர வேண்டுங்க. ஆனால் அப்போ பழக்கம் அவனுக்கு கட்டிட்டு போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு மேலே நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் வச்சுருந்தப்போ அந்த வச்சு விட்டு போச்சு. கேஎஃப்சியை ஹச்எஃப்சின்னு போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியை ஹச்எஃப்சின்னு போட்டிருக்காங்க. நம்ம டீம் இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. பாம்பு பக்கரி இதனால பாம்பு பக்கரி ஞானம் முடிச்சு விட்டாங்க. ஹண்டர் ஸ்வின் இன்னையாது யாருங்க ஆண்டிலியோ உங்க பேரு. டக்குன்னு கதவை தரங்களா? சிங்கோ கிளம்பிடுச்சுடா. கதவை தரங்களா? வந்துட்டாங்க. ஆஹா, இந்த இடமா ஜம்ப் பண்ணி விடுவாங்களே. இல்லை ஒரு இடம் எனக்கு தெரியும். இப்போ யாராங்க? நீ இதை மட்டும் தப்பாக எடுத்து குறையாதமே வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும்.
போய் நான் நினச்சேன் இங்கே வரையிலேயே சரி வேலை எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். ஆஹா பாம்பு வேஸ்ட்டாக போச்சு. இதுதானே வண்டியா அங்கிட்டு போனியா? இந்த பக்கி பாட்டுக்கு வேறு பயங்கரமாக ஓடுது. இதாச்சான் பார்த்துட்டேன் விட மாட்டேன் அவனே. வேற பாம்பு கிளி பாமா போட்டு கோழியாக மாற்றினா பண்ணியாக மாற்றினா எப்படி முதல்ல கீழே அடிச்சிட்டோங்க. மொட்டை முதல்ல கீழே அடிச்சிட்டாங்க. மேலே ஓட்டிங்களா இதுதான் நகர்ந்த மாதிரி இருந்துச்சு. வாங்க நம்ம மேலே ஏறும். என்ன நம்ம கையில் மாட்ட மாட்டோம். அது எவையும் கோயா மாற்றிட்டு போயிடுறாங்க. சமதா ஒன்றும் மாற்ற தெரியாமல் இருக்கும். எவனும் ஒருத்தையும் போனானே போயிருக்கேன். சிக்கன் நான் செய்கிறேன். சாப்பிடா ஆஹா கோயா மாற்றிக்கலாம் போச்சு. சரி இப்போதான் ஒரு கிளி வந்துச்சு சந்தோஷப்பட்டேன். இப்போ கோயா மாற்றி போச்சு. இன்றைக்கு நியாயமான நீ பார்த்தா பாவமாக இல்லை. வந்து ஒரு அடிச்சிருக்கு சரியா சிக்கிறாங்க ரம்மு இன்னைக்கு உனக்கு இருக்குடா. என்ன அதான் மாதிரினா பார்க்க தெரியாது. ஆனால் குருடா எங்கிட்டுங்க பையன். ஜனங்க வந்து அங்கே போறேன். இதான் வந்துட்டான். சரி எங்கிட்டா அந்த மேலே வந்து வரையா. சரி நம்ம நான் போன மாதிரி ஒரு கிலோ அங்கே அடிச்சு. ஆகா இங்கே இருக்காங்க போகிறேன். அவை மட்டும் அங்கேயே நிற்கிறேன். நல்லா இருக்கும் போகிறேன் போதும் போடா டே ப்ளீஸ் சவுண்ட் போடுறா போடா கெடுத்து குறையுது பாரு. நான் வேற ஒரு கோழி மாட்டையும் தூக்கி விட்டேன். ஜூஸ்க்கே நான் மாட்டேன் எவங்கவே. ஆஹா சரி கவனிக்கவே இல்லை. ஐயோ இல்லையே நான் இவ்வளோ கேவலமாக வர்றேன். இந்த நேரம் தான் மெசேஜ் பண்ணுவேன். இங்கே இவ்வளோ கேவலமாக வந்திருக்கேன். நீ இப்படி அடிக்கிறாங்க இதுக்கு படி வாங்கிக்கலாம். இதில் நிறையா சீக்கிரம் டிப்ஸ் இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நான் வரேன். அடுத்த வீடியோ உங்களை போஸ்ட் வாங்க காசு நிறையா சீக்கிரம் டிப்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு வரேன். இந்த வீடியோ இன்னும் ஒரே ஒரு கேம் ப்ளே போட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா இப்போவே டைம் ஆயிடுச்சு 10 நிமிஷத்துக்கு இதாகிடுச்சு. இன்னும் ஒரு கேம் ப்ளே போட்டால் ஒரு 5 நிமிஷம் ஆகும் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போட்டு முடிச்சுக்கலாம்.
இந்த மேட்ச் தான் லாஸ்ட்டு, இதோட முடிச்சிடலாம். இதில் பாம்ஸ்லாம் எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு தான் சொல்லிட்டேன். நம்மளுக்கு படியுது முதல்ல மேலே ஒருத்தர் நான் எப்படி ஏறினேன். காட்சி பாட்டு மட்டும் ஓடட்டும். இந்த இடத்துல அப்புறம் கூட ஏன்னா சவுண்ட் கேட்குது. ஓ மாடா மாற்றி விட்டியாச்சு, ஆடா மாற்றி விட்டியான். பின்னாடி வச்சு நம்ம எங்கே போகுது நம்ம அடிச்ச அவனுக்கு போயிடுச்சு. மேலே இது போய் பார்ப்போம்னா ஓ இப்படி தான் மேலே இருந்திருக்கானா பாவி. இதுக்குள்ள எதுவும் இருக்கா? மாட்டினியா? இங்கே இந்த பாட்டில் சம்மந்தமே முன்னாடி இருக்கு. ஆனால் 2 பாட்டில் இருக்கு. குறைஞ்சிக்கணும். இது குறையுது. இதா சிக்னியா சேகரி. நீ கையில் ஒன்று நான் பார்க்கணும் எனக்கு. எங்கள் பயங்கரமாக வாங்கிட்டாங்க. என்னங்க எப்படி சுற்றுறியா? ஏடி என்னடா எங்கடா இவன் என்னங்க இப்படி போடுறியான்? ஐயோ இங்கே பாருங்க என்ன சுற்றுறான்னு அடிக்கவே முடியலங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறியா? இப்படி வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எவன் ஓசிக்கில் வச்சுருக்கான் தான் பயமாக இருக்குன்னா நானே ஈஸியாக அடிச்சு ஒரே தான் ஒரே ஒரு சுடு முடிச்சுட்டே சந்தோஷம் எப்படி இதாக்கா. ஆஹா 2 கில் ஆனால் மட்டும் ஒரு கில் போகுது. மண்டை சட்டு எப்படி 2 கில். என்னங்க வேற ஒருத்தையும் சேர்ந்து வச்சிருக்கேன். படிச்சா நமக்கு தான் அடித்தோம். இதுவும் ஏன்னா ஓசியில் அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு 2-3 கிலோ அப்படி ஓசிக்கிறதே நம்ம கூட போகும். பாட்டு மட்டும் ஓட்டும். டைம் முடிய போகுது. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இன்னும் 2 பேர் இருக்காங்க. எங்கே இருக்காங்க தெரியல. இன்னும் 2 கிலோ பண்ணிக்கோங்க சீக்கிரமா. ஆனால் அவங்க 2 பேர் எங்கே இருக்காங்க இதுலேயே? காப்ஸ் வின்னு எங்கடா இருக்கீங்க? இந்த வரையான் பாருங்க. அந்த டேபிளில் இதுவே இல்லை, ஜூஸே இல்லை. இப்போ உட்காந்துக்குவோம். இது என்ன மேலே உட்கார முடியல? அவங்க வந்துட போகிறாங்க. வந்துட்டியா ஓடு பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. சரி நம்ம மட்டும் வந்தாவே முடிச்சிருக்காங்க. ஒளியவே தெரிய மாட்டேங்குது. நீங்களாம் எப்படி தான் போய் ஒளிவாங்க வச்சுருங்க பாருங்க. சரி தரமாக வச்சுருக்கேன் பாருங்க. ஒருத்தையும் மேலே வரையான். இதெல்லாம் தரமாக வச்சுருவாங்க. இப்படி தப்பு வருவாங்க. தரமாக வச்சுக்கிறாங்க. பார்த்துட்டியா அவன் போடுறோம் துசத்தப்பி விடுறது. பார்த்துட்டாங்க. அவன் யார்? பெரிய வச்சு தா எப்படி ஒடிறாங்க பாருங்க. பயங்கரமாக ஒடிக்கிறாங்க. இங்கே போல பார்த்தா இங்கே ஜெயிப்பாங்க போல. சும்மா தான் வேஸ்ட்டாக
இந்த மேட்ச்சில் பாருங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு விளையாடுற எல்லாத்தையும் நல்லா வேணும். ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கூட பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வேணும்னா சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் எப்படி சொல்ல, நான் ஒரு 5th படிக்கிறேருந்தே விளாண்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன செய்ய, அது அப்போல்லாம் எனக்கு தெரியாது இந்த கூகுள் ஐடி போட்டால் காசு போயிடும் அப்படி பயந்துட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் கூகுள் ஐடியை போடுறது கிடையாது, கூகுள் ஐடி ஃபேஸ்புக் ஐடியெலாம் போடுறது கிடையாது. டெஸ்ட்லேயே விளாண்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் ஒரு இப்போ நான் வந்து 9th போகிறேன் அடுத்த வருஷம். இப்போ தான் வந்து ஒரு 7th கண்டுபிடிச்சேன் நம்ம கூகுள் ஐடி கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூகுள் ஐடி போட்டேன். ஒரு வருஷம் விளாடலை. ஏன்னா 8th கொஞ்சம் முக்கியமான இதில் எக்ஸாம் கிடையாது. அந்த எப்படி சொல்ல, 10th வந்து 8th 9th கொஞ்சம் முக்கியம். அதனால் வந்து நான் வந்து 8th ஃபுல்லாக வீடியோ போட விடல வீட்டில். அதனால் என்ன பண்ணியிருந்தேன், நான் படிச்சிருந்தேன், கேம் ப்ளேவே போட கிடையாது. நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ இது பண்ணது. வந்து ரீல் வச்சுட்டாங்க, அப்போ இது பண்ணது. நான் வச்சுருந்த சேனல் தான் கதவை பூட்டியிருக்கேன். நான் வச்சுருந்த சேனல் இது பண்ணது வீடியோ தான். ஏன்னா கூகுள் ஐடி போட்டால் இந்த மாதிரி காசு போயிடும், அது இது போயிடும்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. அதனாலே நான் கூகுள் ஐடி போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் கூகுள் ஐடி போட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம டாப்அப் பண்ணால் தான் காசு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி போட்டேன். இப்போ ஒரு போன வருஷத்துல தான் விளாட ஆரம்பித்தேன். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வேணும்னாலும் சொல்லுங்க, போட்டுடலாம். என் நம்பி கொஞ்சம் இந்த ஃபோனில் ஏற்றிருக்கேன், அப்போ தான் ஏற்றிருக்கேன். கொஞ்சம் லெவலு 8 தான் இருக்கேன், இப்போ தான் ஏற்றினேன் என் நம்பி. என்ன அதனால் நம்ம போடணும், வீடியோ போடலாம், அவன் கூட சேர்ந்து டீம் போட்டு. ஓகேவாங்க, நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடலாமாங்க. 2 கில் பண்ணோம், அதுக்கடுத்து ஆளை சிக்க மாட்டாங்க. பாட்டு ஒன்றா பரவாயில்ல, கதவை சாத்திட்டு போட்டா ஹெட்ஃபோன் போட்டு அதெல்லாம் போயிருக்கும், பிஞ்சு போயிடுச்சு. வாங்க ஒரு நல்ல வயர்லெஸ் இருக்காங்க. பார்த்து சொல்லுங்க. ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அந்த பர்கரா சம்பளம் ஆயிடுச்சு. எங்கடா அவனை இங்கே ஒன்று ஆடா மாற்றிட்டு இங்கே போட்டாங்க. சேர் இதுக்கு சம்மந்தமே நமக்கு இருக்கு. சேர் இருக்குங்க, சம்மந்தமே நமக்கு இருக்கு. நிறையா சேர் இருக்கா, இதுதான் ஓடி என்கிட்ட போயிடுறானுங்க தப்புச்சு. அவங்க எப்படி ஓடுறாங்க, 3 நினச்சா 10 செகண்ட் போட்டு விட்டுறாங்க. நாவே இதுக்கு வர முடியாது. இத்தனை பேர் இருக்காங்க, அவனும் ஒருத்தர் இருக்கான் இங்கே. இதா இருக்கான், இந்தா போனேன் இங்கே போனேன். அப்போதான் போனேன் ஆனால் சவுண்டு ஆடா மாட்டிருக்கான். எங்கிட்ட அவன் எங்கிட்ட பார்த்தீங்களா? சரி ஓகேங்க, அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வேணும்னா சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.